ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலே, ஆராதனை நாளிலே நம்மை கூட்டி வந்த அவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசை தந்து உணவு உடைகளை தந்து நம்மை பாதுகாத்து வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நாளிலே பிறப்பின் விழாவை நோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மரங்களிலும் அழகுள்ள பலவிதமான கலர் லைட்டுகள் போடப்படுகிறது. ஆலயங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் நாள் என்பதை உலக நாடுகளிலே எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாரும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நாளிலே நாமும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவின் பிறப்பின் விழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தார். ஆண்டவராகிய கடவுள் மீட்பர் இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவருடைய பிறப்பின் நாளை பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு பேரும் கிறிஸ்து எதனால் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தார், ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் ஏன் அவர் கடந்து வந்தார் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். தெரியாமலும் கிறிஸ்துமஸ் நாள் என்பதை பாவத்திலும் பலவிதமான குடிப்பழக்கங்களிலும் சுதாட்டங்களிலும் இதோ அந்த நாளை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநேகருடைய மத்தியிலே கிறிஸ்துமஸ் நாள் என்பது மீட்புக்குரிய நாள். ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் பிறந்துள்ளார். ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்ற புரியும்படி செய்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி நன்றி. வசனம் வாசிப்போம். இசையாஸ் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம் தருவார். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவன் எம்மானுவேல் என்னும் பெயர் பெறுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல் என்ற பெயர் பெறுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இசையாஸ் இறைவாக்கினருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தல் மூலமாக ஆண்டவர் பிறகுக்கு முன்னால் கிறிஸ்து உலகத்துக்கு கடந்து வரக்கு முன்னால் இசையாஸ் இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் என்று பெயர் போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கிறிஸ்து பிறப்பார். அவர் மீட்பராய் இருப்பார். உலகத்துக்கு மீட்பை கொண்டு வருவார். ஆண்டவராகிய கடவுள் கிறிஸ்து இம்மானுவேல் என்ற பெயருடையவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம் தருவார். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவர் எம்மானுவேல் என்னும் பெயர் பெறுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவார். அவர் ஒரு
ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவார். அந்த அடையாளம் என்றால் என்ன? கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் அந்த குழந்தை பெற்றெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்துவு பிறக்குக்கு முன்னாலே இதோ இசையா சிறைவாக்கினரோடு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடையாளம் உங்களுக்கு வெளிப்படும். ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கும் போது அதற்கு ஒரு அடையாளம் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னி பெண் அந்த குழந்தை பெற்றெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கல்யாணம் ஆகாது, திருமணம் செய்யாத ஒரு பெண் ஒரு குழந்தை எப்படி பெற்றெடுக்க முடியும்? இதோ தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள் இதோ பேசிக்கொண்டே இருந்தார். இஸ்ராயேல் மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம் வெளிப்படும். அவர் இம்மானுவேல் என்ற பேருடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு. ஹல்லேலூயா. கடவுள் நம்மோடு. ஹல்லேலூயா. இந்த பேரை அன்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து உலகத்தில் பிறக்குக்கு முன்னாலே தீர்க்கதரிசியோடு ஆண்டவராகிய கடவுள் தீர்க்கதரிசன மூலமாக அன்று வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் வல்லமைக்கு அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய தரிசனங்களுக்கு அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம் உண்டாகும் என்கிறார். நீங்களோ ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கும் போது இதோ கடவுளாகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலக ஜனங்கள் மீது அவர் இரக்கம் கொண்டார். அவர் அன்பு கூர்ந்தார். அவர் இரக்கத்தோடு உலக ஜனங்களை பார்த்தார். இந்த உலகத்தின் ஜனம் எப்படி இருக்கிறார்கள்? அழகை பிடியில் இருக்கிறார்கள், அழகை கோட்டையில் இருக்கிறார்கள், அழகை கரத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை மீட்டுக் கொள்ள, இவர்களை ஆதாயமாக்க, விண்ணரசுக்கு கொண்டு செல்ல யாரால் முடியும் என்பது ஆண்டவராகிய கடவுள் உலக ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஆடுகளை பலி கொடுத்து பரிகாரத்தை தீர்த்து வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவருடைய சட்டமாய் இருந்தது. இஸ்ராயேல் மக்களுடைய சட்டமாய் இருந்தது. அவர்களுடைய பாவ பரிகாரத்துக்கு ஆட்டுக்குட்டிய பலி கொடுக்கக்கூடியது அது அவர்களுக்கு சட்டமாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியை தவிர எந்த ஆட்டுக்குட்டியினால் இந்த மக்களை நாம் மீட்டுக் கொள்ள வேண்டும்? இஸ்ராயேல் மக்களை மட்டும் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சாதி மதங்களே எல்லா மக்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது உலகத்தின் மக்களே
அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே இஸ்ராயேல் மக்கள் ஆடுகளை பலி கொடுப்பார்கள். அந்த ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆடுகள் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய, அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த ஆடுகள் தூய்மை உடையதா இருக்க வேண்டும். அது தீட்டோ எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு முறிவுகளோ, ஒரு காயங்களோ, எலும்பு முறிவுகளோ எதுவும் இல்லாமல் அழகுள்ள கொழுப்புள்ள ஐஸ்வர்யவுடைய ஆரோக்கியவுடைய ஆடுகளை தெரிந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேலிலே அநேக மந்தைகள் உண்டு, ஆடுகளை வளர்த்தக்கூடிய மந்தைகள் உண்டு, அநேக ஆடுகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்கு விலை உயர்ந்த ஆடை கொடுக்க வேண்டும். இதோ தூய்மையுடைய ஆடை கொடுக்க வேண்டும், கொழுப்புள்ள ஆடை கொடுக்க வேண்டும். அதற்கு எந்த தீட்டோ, முறிவுகளோ, காயங்களோ, பலகீனமோ இல்லாத ஆடை கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் அறிந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கடவுளுக்கு இது நல்ல ஆடுகளே, விலையுயர்ந்ததே, தூய்மையானதே, பலனுள்ளதே, இதோ செலுத்த வேண்டும் என்ற சட்டம் அவர்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமிலே ஆடுகளே இதோ வளர்த்தக்கூடிய முறைகளோ, ஞானங்களோ அந்த மக்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா, அந்த மந்தைகளுக்கு இருந்தது. ஆடு இதோ குட்டிகளை பிரசவிக்கிற நேரத்திலே ஆடு எப்படி பிரசவிக்கிறது? அது நின்று பிரசவிக்கும். ஹல்லேலூயா, அது நின்று பிரசவிக்கிற நேரத்திலே இதோ அந்த ஆடுகள், குட்டி ஆடுகள் அது சறுக்கி விழுகிற நேரத்திலே இதோ தீட்டுப்படும். ஹல்லேலூயா. ஒன்றில் முறிவு கிடைக்கும், ஒன்றில் சரீரத்தில் அடி கிடைக்கும், ஒன்றில் கால்கள் முறிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடுகளை கடவுளுக்கு கொடுக்காமல் இருக்க பெத்லகேமில் இருக்கக்கூடிய மந்தைகள், அந்த மக்கள் ஞானத்தோடு செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு பிரசவிக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு துணியை விரித்து அதில் கம்பி கெட்டி ஏந்தி பிடிப்பார்களாம். ஹல்லேலூயா. கீழே விழாமதபடி அந்த ஆடுக்கு சரீரத்தில் எந்த அடி தரையில் பட்டு படாதபடி, எந்த காயமும் படாதபடி இந்த ஆடை கடவுளுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆடாக வளர்த்த வேண்டும் என்ற நிலையில் ஞானத்தோடு இது கடவுளுடைய பலி செலுத்தக்கூடிய ஆடு என்பது ஞானத்தோடு அவர்கள் துணிகளால் ஏந்துவார்களாம். ஹல்லேலூயா. ஏந்தி அப்படியாக அந்த ஆடை இதோ துணியினால் சுத்தி இதோ 2-3 நாட்கள் வைத்திருப்பார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த ஆடை அவர்கள் வளர்த்த தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. அப்படி கால்கள் முறிந்திருந்தோ, அப்படி ஒரு காயம் இருந்தோ, இல்ல அந்த ஆடுக்கு அப்படி பலகீனம் இருந்தோ, அது ஆரோக்கியம் இல்லாத, கொழுப்பில்லாமல், செழிப்பில்லாமல் இருந்தால் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த வாங்க மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல அப்படி பலகீனமற்ற ஆடை கொண்டு சென்றாலும் பலி செலுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கென்ன இறைச்சிக்கென வாங்குவார்கள். ஆனால் கடவுளுக்கு
செலுத்தக்கூடிய அந்த ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அது பலகீனத்திலே பலகீனம் இல்லாமல் இருக்க வேண்டும், எந்த முறிவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும், எந்த எலும்பு முறிவு இல்லாமல் இருக்க வேண்டும். அது அழகாகவோ ஐஸ்வர்யமாகவோ அது கொழுப்புடையதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதோ ஆடு பிரசவிக்கிற நேரத்தில் அது சரைக்கு தரையில் விழும்போது அதுக்கு சரீரத்தில் அடி கிடைக்கிறது. அது அந்த ஆடை ஆண்டவருக்கு செலுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தோடு ஆடு பிரசவிக்கிற நேரங்களிலே ஞான அறிவோடு இது கடவுளுக்குரிய பலி என்பதை நினைத்து அவர்கள் ஞானத்தோடு எடுத்து வளர்த்துவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் இஸ்ராயேல் மக்கள் பெத்லகேமில் கடந்து வந்து ஆடுகளை வாங்குவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேல் நாட்டிலே அநேக ஆடு மந்தைகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஞானத்திலோ அறிவிலோ தந்திரமாக ஆண்டவருக்குரிய பலி செலுத்தக்கூடிய ஆடுகள் என்ப இந்த முறையிலே அவர்கள் வளர்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் இங்கு வந்த ஆடுகளை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் அங்கிருந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்தார். யாருக்கு முதலில் வெளிப்பட்டது? கிறிஸ்து உலகத்தில் பிறப்பெடுக்கப்பட்டு யாருக்கு ஆண்டவர் முதல் வெளிப்படுத்தினார்? அது எதனால் அங்கு வெளிப்பட்டது என்ற வசனத்தை வாசிப்போம். லூக்காஸ் 2 அதிகாரம் 9, 10, 11 வாசி. ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு தோன்ற விண்ணொளி அவர்களை சூழ்ந்து சுடர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களை நோக்கி, அஞ்சாதீர், இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வானதூதர் அங்கு வெளிப்படுகிறார். மிகுந்த வழியோடு பிரகாசத்தோடு வெளிப்படுகிறார். வானதூதர் அந்த மந்தைகளுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்துள்ளார் என்பதை அவர்களுக்கு வானதூதர் பேசுகிறார். இதோ அந்த குழந்தை பிறந்துள்ளது, ஆண்டவராகிய கடவுள் பிறந்துள்ளார் என்ற செய்தி இதோ முதல் அந்த மந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூதரை கண்டவுடனே அவர்கள் அச்சப்படுகிறார்கள். பிரகாச ஒளியை கண்டவுடனே அவர்கள் நடுங்குகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கடவுள் பிறந்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி வாசி. ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு தோன்ற விண்ணொளி அவர்களை சூழ்ந்து சுடர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களை நோக்கி, அஞ்சாதீர், இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராகிய மெசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஆண்டவராகிய மெசியா. ஹல்லேலூயா. தாவீது ஊரிலே அவர் பிறந்துள்ளார். ஹல்லேலூயா. மாபெரும் செய்தியை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வந்தேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரகாசத்தை கண்டு, இடி மின்னலை போன்ற வழிகளை கண்டு
அவர்கள் பயந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள். இதோ நான் உங்களுக்கு மாபெரும் செய்தியை, நல்ல செய்தியை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே மெசியா. ஹல்லேலூயா. உலக மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12, 13, 14 வாசியம். குழந்தை ஒன்றை துணிகளில் பொதிந்து முன்னிட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அருங்குறியாகும் என்றார். உடனே வானோர் படைத்திரள் அதூதரோடு சேர்ந்து, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகிலே அவர் தயவு பெற்றவர்க்கு அமைதி ஆகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களுக்கு தூதர் தோன்றி பேசுகிறார். இந்த குழந்தை எப்படி இருக்கோ, மெசியா பிறந்துள்ளார். இதோ வெள்ளை துணி சுற்றி குழந்தை பொதிந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதுவே அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் ஓடி வரும்போது குழந்தை வெள்ளை துணியில் பொதிந்து, தூதர் பேசியபடியே வெள்ளை துணியில் சுற்றி பொதிந்து கிடத்திருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தாவீது நூறில் பிறந்துள்ளது, இதுவே மெசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். தூதர் அடையாளமாக பேசினார். வெள்ளத்துணியில் பொதிந்து சுற்றி பிரிக்கக்கூடிய குழந்தை மெசியா. ஹல்லேலூயா. அவரே மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பேசுகிறார்? இந்த காலம் வரை நீங்கள் ஆடுகளை கொடுக்கிறீர்கள், ஆண்டவராகிய கடவுளுக்கு பலியாக, பாவ பரிகாரத்துக்காக ஆடை கொடுத்தீர்கள். இனி உங்களுக்கு ஆடை கொடுக்க தேவையில்லை. உலகத்தையோ மண்ணுலகில் இருக்கிற எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்ள ஆண்டவர் பிறந்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கடந்து வரும்போது தூதர் பேசியபடியே துணியில் பொதிந்திருந்ததை கண்டார்கள். அவர்கள் ஆண்டவரை பாடத் தொடங்கினார்கள், துதிக்க தொடங்கினார்கள், ஆப்பரிக்க தொடங்கினார்கள். வானம் திறக்கப்பட்டது. வான தூதர்கள் சேனைகள் அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தூதர்கள் வந்தார்கள். உன்னதத்திலிருந்து தூதர்கள் சேனைகள் கடந்து வந்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து மெசியாவை சுற்றி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு மெய்யான ஒளி இவரே. உலகத்துக்கு இவரே மீட்பர். உலகத்துக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் என்று பல பேர்களை சொல்லி 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 அங்கு பாடி புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெத்லகேமில் பிறந்தார். அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய ஆடுகளை இஸ்ராயல் மக்கள் வாங்கி சென்றார்கள். அங்கே கடவுளுக்கு பலி செலுத்தக்கூடிய பலியாகிய ஆடுகள் இருந்தது. ஆண்டவராகிய கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு பலியாக்க இருக்கிறார். ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் அங்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடையாளம் சொல்லப்படுகிறது. மீட்பராகிய கிறிஸ்துவுக்கு அடையாளம் தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசப்பட்டது. தூதர்களும் கடந்து
நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் யார்? அவர் கிறிஸ்து அரசர், உலகத்தை ஆளுகை செய்கிறவர், உலகத்தை சுமக்கிறவர், நம் பாவத்தை சுமக்கிறவர், அவர் உயர்த்தெழுந்த செய்கிறவர், நம்முடைய வியாதிகளை நீக்கி விடுகிறவர், பிசாசின் கோட்டைகளை உடைத்து விடுகிறவர், அவரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆண்டவராகிய கடவுள் மெஸ்ஸியா, அவரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தை செய்கிறோம், நாம் தீமையில் விழுகிறோம், நாம் பாவத்தில் மறைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு பேரும் யார்? ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள், அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், மீட்பை சுகந்தரிக்கப்படுகிறவர்கள், ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொண்டு ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. நம்மளோடு தூதர்கள் இருக்கிறார்கள், நம்மளோடு கடவுள் இருக்கிறார், நம்மளோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்மளோடு ஆண்டவராகிய கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிறப்பெடுத்ததால் நாம் மீட்கப்பட்டோம், புறமனத்தார்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய கிறிஸ்து கடவுள் என்ற பேரில் அவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது, நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளான், ஆட்சியின் பொறுப்பு அவருடைய தோள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் கடவுள் அன்று பேசினார். ஹல்லேலூயா. ஆட்சி அவருடைய தோள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அவர் ஆட்சி பண்ணுவார், இந்த உலகத்தை அவர் ஆடுவார். இந்த ஆட்சி அவருடைய தோள் மேல் இருக்கு. இந்த உலக மக்கள் செய்கிற எல்லா பாவத்தை அவர் சுமக்கிறார், நம் வேதனை அவர் சுமக்கிறார், நம்முடைய துயரத்தை அவர் சுமக்கிறார், நம் கண்ணீரை அவர் சுமக்கிறார். இதோ இந்த உலகத்தின் ஆட்சி அவருடைய தோள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பேரோ வியத்தகு ஆலோசனையாளர், அவருடைய பேரோ வியத்தகு ஆலோசனையாளர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை சொல்லுகிறவர், நன்மை தீமை நமக்கு கற்றுத் தருகிறவர், பாவம் செய்யும்போது இதை செய்யாதீர்கள் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். நாம் என்ன செய்வோம் என்று ஆலோசனை இல்லாமல் நாம் பதறக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஆலோசனையாக இருப்பார். எப்போது அவர் நமக்கு ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார், நம்மோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார், நேரிய வழியில் அவர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள இறைவன் முடிவில்லா தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள இறைவன் முடிவில்லாத தந்தை. ஹல்லேலூயா. அவரை போன்று வல்லமை உள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே, அவர் பேரை சொல்லும் போதே பேய்கள் ஓடும். ஹல்லேலூயா. நோய்கள் நடுநடுங்கும். ஹல்லேலூயா. மரணங்கள் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் வல்லமை தேவன், அவர் வல்லமை கடவுள், முடிவில்லாத தந்தை. ஹல்லேலூயா.
அவர் எப்போதும் ஆட்சி புரிவார். இந்த உலகத்திலும் அவர் ஆட்சி செய்கிறார். இதோ விண்ணுலகிலும் அவர் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரிக்கவில்லையே, நம் ஆண்டவர் மரிக்கவில்லையே. நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நமக்காக உயிர் விட்டார். நமக்காகவே அவர் மறுபடியும் ஜெயித்தெழுந்தார். அவர் முடிவில்லாத தந்தை. ஹல்லேலூயா. அவருக்கு சாவில்லையே, அவருக்கு இறப்பில்லை. ஹல்லேலூயா. கல்லறை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணத்தை அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. நம்மை ஜெயிக்க வைக்க, பாவத்தை நாம் ஜெயிக்க, சோதனை நாம் ஜெயிக்க, அழகையை நாம் ஜெயிக்க, ஆண்டவராகிய கடவுள் மரணத்தையும் கல்லறையையும் இந்த உலகத்தையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமைதியின் மன்னன் என வழங்கப்படும். அமைதியின் மன்னன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் எங்கில் எல்லா ஜாதிகளும், எல்லா மதங்களும், எல்லா மக்களும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே இதோ அமைதியின் மன்னன் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஆண்டவர் இதோ நம்மை எதிர்க்கக்கூடியவர்களையும் நம்மை கொல்லக்கூடியவர்களையும் இதோ மன்னிங்கள் என்று சொல்லி தருகிறவர். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை மன்னித்தார். உலக ஜனங்களை அவர் மன்னித்தார். உலக பாவத்தை அவர் மன்னித்தார். அமைதியின் மன்னன். ஹல்லேலூயா. எங்கு சமாதானத்தை அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்கு அமைதியை கொடுப்பார். சமாதானமற்ற இதயத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். அமைதி இல்லாத இதயங்களுக்கு, வாழ்க்கைக்கு ஆண்டவர் அமைதியை கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இசையாசி இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்து பிறக்குக்கு முன்னாலே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடையாளங்கள் இருக்கும் என்கிறார் ஆண்டவர். அவர் எப்படி இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார்? அவர் யார்? அந்த கடவுள் எப்படி உள்ளவர் என்பதை தீர்க்கதரிசி மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, கிறிஸ்துவின் உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியதை குறித்து, அந்த கடவுளுடைய நாமத்தை குறித்து தீர்க்கதரிசிக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் ஒருவரே மேலான நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை போன்று எந்த நாமம் இந்த உலகத்தில் இல்லையே. அந்த கடவுளை போன்று எந்த கடவுள் உலகத்தில் இல்லையே. அவருடைய வல்லமை போன்று எந்த வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆட்சி அவருடைய தோள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு அரசராக இருப்பார். ஹல்லேலூயா. ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு நியாயம் நீதியை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் ஒரு நல்லவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் கடவுளாக இருக்கிறார். அவர் அன்பின் கடவுளாக இருக்கிறார். அது வல்லமை கடவுளாக இருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து மெசியா யார்? மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவர் பிறந்துள்ளார். அந்த கடவுள் யார்? நமக்கு மீட்பை வெளிப்படுத்துகிறவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர், சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர், அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர், பொல்லாப்பிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டவர், அடிமைத்தனத்திலிருந்து, அழக பிடியிலிருந்து, அழகை
உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் அவர் பிறந்தார், எளிமையாக பிறந்தார். இது கடவுள் என்று காட்டிக்கொள்ளாமல் அவர் பிறந்தார், எளிமை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமமாக உலகத்தில் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். மண்ணுலகில் மக்களை மீட்டுக் கொள்ள ஆண்டவராய கிறிஸ்து பலியானார். ஹல்லேலூயா. பிதாவாகிய கடவுளுக்கு அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்த, இஸ்ராயல் மக்கள் செய்த பாவ பரிகாரத்துக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி வந்தார்கள். உலக மக்களுடைய பாவ பரிகாரத்துக்கு, உலக மக்கள் வாழ பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவராய கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்பதே அந்த நாமத்தை எல்லாரும் சொல்ல அவர் பலியானார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு பலியானார்? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்னால் இந்த மண்ணுலகில் இருக்கிற அந்த மக்களை மீட்டுக்கொள்ள இவர்கள் பாவத்துக்காக அவர் பரிகாரமாக பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் மீட்பர், தூய்மை உடையவர் என்ப அடையாளத்தை வெளிப்படுத்தினார். இது துணியில் சுத்தப்பட்ட அடையாளத்தை தூதர் பேசினார். அடிப்படாமல் சரைக்கு விழும்போது தன்னுடைய ஆடில் இருந்து பிரசவிக்கிற நேரத்தில் அது சரைக்கு தரையில் விழுந்து அடிப்படாமல் இருக்க மக்கள் இது துணியினால் தாங்கி பொதிந்து வளர்த்ததை போல ஆண்டவராகிய கிறிஸ்து கடவுள் தூய்மை உடையவர், உலகத்துக்கு மீட்பர், ஆட்டுக்குட்டி என்ற அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பலரும் பல நிலையில் கேள்வி எழுப்புவோம், நாம் பலரும் பல நிலையில் சிந்திப்போம். ஏன் ஆண்டவராகிய கடவுள் இந்த ஆட்டுக்குட்டி தொழுது பிறக்க வேண்டும், அவர் ஏன் இப்படி பிறக்க வேண்டும் என்பதே நாம் ஆண்டவராகிய கடவுள் ஏன் அவர் இப்படி பிறக்க வேண்டும் என்பதே நாம் பலரும் நினைத்துள்ளோம். எதற்காக அவர் இப்படி பிறந்தார்? இந்த உலகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே, இது நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாகவே பிறந்தேன் என்ற அடையாளமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடு எங்க பிரசவிக்கும்? அது தங்கக்கூடிய இடத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்தில் ஆண்டவராகிய கடவுள் கிறிஸ்து ராஜா பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவராயிருக்கிறார், நம் கடவுள் எத்தனை நல்லவராகவும் இருக்கிறார். நம் கிறிஸ்தவர்களாக மாற இதோ நாம் பாக்கியம் பெற்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் முன்னோர்கள் பாக்கியத்தை இழந்தார்கள். ஆனா நாம் ஒரு சிலருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக, அவர்கள் மூலமாக நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருந்து ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்குரிய நாள் என்பதை புரியும்படி ஆண்டவர் இன்று நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய இறக்கைக்குள் நம்மை பொதிந்து நம்முடைய மன விருப்பங்களை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து கண்மணி போல் பாதுகாத்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு திருவிழா கொண்டாட கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, glory to Allah, glory to Allah, glory to Allah, glory, 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 glory. எல்லார் மேல் வல்லமை பாயட்டமே.
ஆராதனை 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 ஆமே மக்க ஆராதனை இந்த நல்ல நாளுக்காய் ஆராதனை எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆராதனை பங்கு கொண்டு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரமானவரே எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் எல்லார் மேல் வல்லமை பாய்வதாக எல்லார் மேல் ஆசீர் இறங்குவதாக எல்லார் மேல் கிருபை இறங்குவதாக எல்லார் மேல் ஆற்றல் இறங்குவதாக glory to power ஆசீர்வதிங்க எல்லா மக்களை ஆசீர்வதிங்க எல்லாரை ஆசீர்வதிங்க எல்லாரை ஆசீர்வதிங்க அவே ஆசீர்வதிங்க பாபா பாரா பாதா பாலா பாரா பாதா பாபா 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 தி பாலா பாரா பாதா பாதா பாலா பாலா பாரா பாதா பாபா 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 தி பாதா பாலா பாரா பாபா பாபா பாரா பாதா பாலா பாலா வல்லமே 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 உச்சிடு வல்லமே அவே உச்சிங்க ஆண்டவரே வல்லமே போடுங்க வல்லமே போடுங்க வல்லமே அபிஷேக வல்லமே அவே ரெட்டிப்பான வல்லமே ரெட்டிப்பான வல்லமே அபிஷேக வல்லமே உச்சிங்க ஆண்டவரே உச்சிங்க எல்லா தடைகள் உடையட்டும் எல்லா தடைகள் உடையட்டும் தேவ பிள்ளைகளை கவி கழுகிற இரு தடைக பாவத்தின் இருளுக சாபத்தின் இருளுக எல்லாம் உடைக்கப்படுவதாக உடைந்து சாம்பலாவதாக உடைக்கப்படட்டமே எல்லா தடைகள் உடையட்டும் எல்லா மேடுகள் உடையட்டும் எல்லா கட்டுகள் அறுந்து போகட்டும் எல்லா கொட்டைகள் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே எரிந்து போச்சாத்தாலே இயேசுவின் நாமத்திலே உடைந்து போ அப்பாலே போ அப்பாலே போ போச்சாத்தாலே ஆமே நன்றி ஆமே ஆமே எல்லா மக்கள் மீது வல்லமை அக்கினியை போடுங்க இருள் ஆவிக அந்தகாரத்தின் வல்லமைக மரண அச்சத்தின் ஆவிக யாதி தொல்லைக உடைந்து போவதாக இயேசு நாமத்தில் உடைவதாக இயேசு நாமத்தில் உடைவதாக இயேசு நாமத்தில் உடைவதாக இயேசு அதிகாரத்தில் உடைவதாக உடைந்து போவதாக கட்டுகள் அறுக்கப்படட்டாமே கட்டுகள் அறுக்கப்படட்டாமே கட்டுகள் அறுக்கப்படட்டாமே கட்டுகள் உடையட்டு கட்டுகள் அறுக்கப்படட்டு கட்டுகள் அறுக்கப்படட்டாமே ஆண்டவரே எல்லா மக்களுக்கு அக்கினியை போடுங்க எல்லாரும் விண்ணப்பங்களுக்கு ஜெபிப்போம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கடை இருக்கிற அற்புத அடையாளம் அழகையுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டு கட்டுகள் அறுக்கப்படட்டு பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டு glory to Allah glory to Allah ஆசீர்வதிங்க ஆண்டவரே சோதிக்கிறவரை வெட்டுங்க இங்க மக்களை சோதிக்க வைக்கிற பாவத்தின் எல்லை பாவ சிந்தனை பாவ இருளுக அந்தகார இருளுகளை வெட்டுங்க விசுவாசத்திலிருந்து தெய்வீகத்திலிருந்து பிரிக்கிற ஆவிகளை எரித்து நிர்மலமாக்குங்க வல்லமை நாள் உடைத்து விடுங்க வல்லமை நாள் உடைத்து விடுங்க வல்லமை நாள் எரித்து விடுங்க தேவனுடைய வல்லமை எல்லார் மேல் பாயட்டு ஆமென் நன்றி ஆண்டவருக்கு நன்றி எல்லா இல்லத்துக்காக ஜெபிக்கிறேன் இல்லத்தில் அக்கினி பாய்வதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா மக்களுடைய இல்லத்தில் வல்லமை பாய்வதாக அக்கினி பாய்வதாக
உள்ளத்தில் இருக்கிற குழப்படி ஆவிகள், இந்த திருவிழா நாட்களில் இருக்கிற குழப்படி ஆவிகள், எரிச்சல் கொண்ட ஆவிகள், துக்க செய்திகளை கொண்டு வர இருக்கிற ஆவிகள் எரிந்து போகட்டும். நாசாழிவுகள், மரண செய்திகள் எல்லாம் உடையட்டும். எல்லா இல்லத்தில் அமைதி உண்டாகட்டும். எல்லா இல்லத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லா இல்லத்தில் மீட்பு உண்டாகட்டும். இயேசு நாமத்திலே Glory to Lord, glory to Lord. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தீங்கிலிருந்து எங்க மக்களை விலக்கி காப்பாற்றுங்க ஆண்டவரே. குழப்படிகளே எரித்து சாம்பலாக்குங்க. பிரச்சனைகளை மாற்றுங்க. அமே கணவன் மனைவியே விடுமமாய் வருகிறேன். விடுமங்களுக்கு அச்சமிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை நிலைப்படுத்துங்க. தெய்வீகத்தை நிலைநிறுத்துங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. விடுமமாய் வருகிற மக்களை ஆசீர்வதிங்க. புதிதாய் வருகிற மக்களை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. கடன் சுமையை மாற்றுங்க ஆண்டவரே. கடன் வேதனை மாற்றுங்க. கடன் சுமையை மாற்றுங்க. எல்லா மக்களுக்கு விடுதலை கொடுங்க. கடன் எல்லா காலத்தை கொடுங்க. இந்த ஆண்டிலே கடனை நாங்கள் நெருக்கப்பட்டு வரக்கூடிய ஆண்டிலே நாங்கள் ஆசிரியை காண நீங்க வழி காட்டுங்க. கடலோர மக்களை ஆசீர்வதிங்க. வீணா நிரப்புங்க அப்பா. நீங்க நிரப்புங்க. ஆசீர்வதிங்க அப்பா. கரையோர மக்கள், மேற்கு கிழக்காய் வருகிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலகை பெருக ஆசீர்வதிங்க. அற்புதத்தை காட்டுங்க. திருமண தடைக்கா செபிக்கிற திருமண தடை உடைங்க. திருமண தடைகளை உடைங்க. அற்புதங்களை காட்டுங்க ஆண்டவரே. திருமண தடை உடைத்து திருமண ஒப்பந்தத்தை ஆண்டவர் கட்டளை பாடுங்க. ஆண்டவர் செயலாற்றுங்க. அற்புதத்தை காட்டுங்க. பிரிந்திருக்கிற குடும்பத்துக்காய் சோதனை ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை கேளுங்க. சேர்த்து வைங்க ஆண்டவரே. சேர்த்து வைங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை சேர்த்து வைங்க. அற்புதம் செய்யுங்க. சமாதானத்தை கொடுங்க. ஆமே. நன்றி. இல்லை இல்லாதவர்களுக்கு புத்தாண்டிலே இல்லத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தைக்காக ஏங்கி செபிக்கிறேன். நீங்க மக்களுக்காக செபிக்கிறேன். குழந்தை வாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குழந்தைகளை கொடுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க. அற்புதத்தை செய்யுங்க. இங்க வல்லமையினால அற்புதத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிறந்த பாக்கியம் கிடைக்கட்டும். எல்லா தடைகள் உடையட்டும். ஆமே. நன்றி. வாலிபர்களுக்கு ஸ்தோத்திரம். சிறுவர்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கல்வி ஞானத்தை கொடுங்க. படிக்கிற ஞானத்தை கொடுங்க. கல்வி அறிவை கொடுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா தீங்கிலிருந்து மக்களை காப்பாற்றுங்க. எல்லா பொல்லாப்பிலிருந்து எங்க மக்களை காப்பாற்றுங்க. பாவையிலிருந்து காப்பாற்றுங்க. ஆராதனை பங்கு கொண்டு வாலிப மக்களை ஆசீர்வதிங்க. சனி ஐக்கியத்தை சார்ந்த மக்களை ஆசீர்வதிங்க. பைபிள் ஸ்டடிக்கு வருகிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல மக்களாய் மாற்றுங்க. ஊழியம் செய்கிற வாலிப மக்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. சமாதானத்தை இழந்திருக்கிறேன். இதை எங்களுக்கு
சமாதானத்தை கொடுங்க. சத்ருவின் போராட்டங்க, மனித போராட்டங்க, பிரச்சனைகள், பழிகள் எல்லாவற்றையும் எரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க. அற்புத அடையாளத்தின் மூலமாக எல்லா மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆதரவற்ற அநாதை விதவைகளை ஆசீர்வதிங்க. விண்ணப்பங்களை கேளுங்க, ஆற்றி தேற்றுங்க. ஆமென். நன்றி. விசா தடைக்கு ஜெபிக்கிறேன். விசா தடைகளை உடைத்து விடுங்க. வேலை தடைகளை உடைத்து விடுங்க. ஆண்டவர் கொண்டு செல்லுங்க. சம்பள உயர்வை கொடுங்க, வேலை உயர்வை கொடுங்க. கப்பலில் வேலை பார்க்கிற எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதிங்க. எவ்வித ஆபத்தின்றி காத்துக்கொள்ளுங்க. கான்ட்ராக்டை வெற்றிகரமாய் முடிக்க ஆண்டவருடைய கரம் எங்கள் சகோதரர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கிறேன், உள்நாட்டில் வேலை பார்க்கிறேன், எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்க. ஆமென். நன்றி. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. போராட்டத்தை உடைங்க, போராட்ட கட்டையை உடைங்க. கடை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. விற்பனை இல்லை, வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு அற்புதங்களை காட்டுங்க. செய்திகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. தடைகளை உடைத்து விடுங்க. ஆமென். நன்றி. சம்பள தடைகளை மாற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அற்புத அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. ஆமென். நன்றி. ஜெபிக்கிறேன். எல்லார் மேல் வல்லமே இறங்குவதாக. போராட்ட உடைவதாக. வேலை போராட்ட நெருக்கங்க, பணிகள் உடைவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இடசகத்தை கொடுங்க ஆண்டவரே. வெளிநாட்டிலே இந்தியர்களுக்காய் காத்திருக்கிறேன், வேலைக்காய் காத்திருக்கிறேன். இங்க மக்களை ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. அற்புதம் செய்யுங்க. ஆமென். நன்றி. தூரத்தில் இருந்து வரப்பட்டு மக்களை ஆசீர்வதிங்க. கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விலையேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்கட்டி ரத்தம் எல்லாருடைய சிரசின் மேல, கை கால்களில், உள்ளுறுப்பில், வெடி உறுப்பில் ஊற்றப்படுவதாக. நாடி நரம்புகளில், எலும்புகளில் ஊற்றப்படுவதாக. லிவரில் ஊற்றப்படுவதாக. கிட்னியில் ஊற்றப்படுவதாக. ஆற்றில் ஊற்றப்படுவதாக. ஊற்றுகாண்டவரே, பிரெயினில் ஊற்றுகாண்டவரே, ஊற்றுகாண்டவரே. கண்களுக்கு ஊற்றுங்க, செவிகளுக்கு ஊற்றுங்க, நோய் தொண்டைகளுக்கு ஊற்றுங்க. பெருக்கிடல் சிறுக்கிடலிலே அபேசுகமலைக்கு வல்லம் இறங்கட்டும். அல்சர் வியாதிகள் வெளியேறட்டும். முட்டு வலிகள் அகன்று போகட்டும். கால் பாத வலிகள் அகன்று போகட்டும். துருநீர்கள், பித்த யாதிகள், பக்கவாதத்தின் யாதிகள், திமிர்வாத யாதிகள் உடைந்து பச்சாத்தாலே இயேசு நாமத்தில் வெளியேறு. வைரஸ், காய்ச்சல், இருமல், சுவாசமிட்டல் அலர்ஜி, ஜலதோஷ, தோல் அலர்ஜி, ரத்தத்தின் அலர்ஜி எல்லாம் உடைவதாக, எரிந்து போவதாக. வல்லமையினால் உடைவதாக, வல்லமையினால் எரிவதாக. கன்றுகள் ஆகட்டும். இயேசு நாமத்திலே சுகர் ஒன்று இல்லாமல் போகட்டும். இயேசு நாமத்திலே கர்ப்பப்பை பிரச்சனை மாறட்டும். ரத்தப்பக்கு வியாதி விலகி போகட்டும். அற்புதம் வெளிப்படட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை கலைந்து போகட்டும். ஆமென். நன்றி. தைராய்டு வியாதி, தைராய்டு கட்டியே, சசுக்களால் இருக்கிற கட்டியே வல்லமையினால் கரைத்து விடுங்க ஆண்டவரே. கிட்னியில் இருக்கிற கற்களே இல்லாமல் ஆக்குங்க ஆண்டவரே.
அடிமைக்கு வேதனை அகன்று போவதாக. நெஞ்சு வலி கேஸ் அடைப்புகள் மறைந்து போவதாக. அச்சத்தை பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் எறிந்து போவதாக. இங்க மக்கள் கண்கலங்காத பெண், அழாத பெண், பதறாத பெண், ஆண்டவருடைய கரு தெய்வ பிள்ளைகளோடு இருக்கட்டு. மன அழுத்த ஆதி வெளியேறட்டு. இரவு நேரம் தூக்கம் இல்லாத நிலை மாறி போகட்டு. தூக்கம் உண்டாகட்டு. கெட்ட கனவுகள் உடைந்து போகட்டு. அசுத்தாவிகள் வெளியேறட்டு. மரண அச்சங்கள் வெளியேறட்டு. பச்சாத்தாலே பிசாசு பல உணர்வுகளையும் பல சிந்தனைகளை கொடுக்கிறேன். ஆவியை கடிந்து கொள்கிறேன். எஸ் அதிகாரத்திலே எடுத்து விடுகிறேன். எஸ் நாமத்திலே உடத்து விடுகிறேன். கைதாள் செய்கிறேன். கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க. படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. மீனா நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. கைதாள் செய்கிற வேலை, கம்ப்யூட்டர் வேலை ஆசீர்வதிங்க. தடை விடைங்க. ஆமே நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. எல்லா மக்களுடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர் செவி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமே ஆமே. நீங்க மகிமைப்படுத்ததுக்காக நன்றி. இந்நாள் கொண்டு வந்து இங்க மக்களுக்காக நன்றி. இறுதி ஆராதனையில எல்லாருக்கு வெளிப்படுத்துங்க. எல்லா மக்களை கொண்டு வருங்க. அப்பா நீங்க நடத்துங்க. முன்னிருந்து நடத்துங்க. ஆண்டவர் நடத்தி முடியுங்க. பலியேற்று கொள்ளுங்க. ஒரு ஆண்டு பலியேற்று கொள்ளுங்க. ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. என்னால் வர முடியாமல் போன பிள்ளைகளுடைய தடைகளை மாற்றி ஆண்டவர் கொண்டு வருங்க. ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறார்களோ விடுதலை கொடுத்து கொண்டு வருங்க. நீங்க தேடி செல்லுங்க. நீங்க தேடி செல்லுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இந்நாள் திருமண நாட்களை ஆசீர்வதிங்க. நல்ல காரியங்களை ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆமே நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவுக்கு நன்றி. எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடக்கம் முடிவுமாயிருந்து நன்றி. ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.